ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. இந்த நல்ல நாளுக்காக வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எவ்வளோ வேலைகள் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை தேடக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரே அப்பா, ஆண்டவர் அநேகர் இந்த டிவி நிகழ்ச்சியில் அமர்ந்து அதை கேட்டுக்கொண்டிருக்க கிருபை கொடுத்தீங்க. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான கிரேஸ் டிவி குடும்பத்தாருக்கும், கிரேஸ் டிவி ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்க விசுவாச குடும்பத்தாருக்கும் நான் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்யா. அடின மரத்தை நீங்கள் வெளிப்படுங்க. உமக்கே மகிமை, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அடியனுக்கு கர்த்தர் பாராட்டின பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக வாய்ப்பு கொடுத்த கிரேஸ் டிவி என்னுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் சந்திரமோகன் அண்ணனுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கிற கிரேஸ் டிவி விசுவாச குடும்பத்தார், டிவி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற கிரேஸ் டிவி விசுவாச குடும்பத்தார் யாவருக்கும் என்னோட அன்பான வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் இந்த நாட்களில் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப நாளாகவே அநேக பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், நான் நன்றாக ஆண்டவரை தேடுகிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் அதிகமான சோதனை, அதிகமான வேதனை, உபத்திரவங்கள் காணப்படுகிறது என்று சொல்லி ஒரு சிலருக்கு கேள்விகள் வரலாம். நான் நன்றாக ஆண்டவரை தேடுறேன், ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமை நான் செய்கிறேன், அவருக்கு நான் பயந்து நடக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள், வேதனைகள் கடந்து வருகிறது. அது ஏன் என்று சொல்லி இன்றைக்கி அநேக பேர் ஒரு பெரிய குழப்பத்தோடு இருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய அருகாமையில் இருக்கிற உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் இல்லை உறவினர்களுக்கு நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள பக்தி கூட அவங்களுக்கு இல்லையே, ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே, அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம். நான் ஆண்டவரை அதிகமாக தேடுறதுனால எனக்கு இந்த உபத்திரம் வருதா என்று சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34வது அதிகாரம் 19வது வசனத்தில் வேதம் அழகாக சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் யாரை சிட்சிக்கிறாரோ அவர் அதிகமாக நேசிக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. அது உண்மை. ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறதுனால, சில வேளை சோதனைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிறதுனால, பிரச்சனைகள் வர்றதுனால நீங்கள் சோர்ந்து போய் ஆண்டவர் நீ நேசிக்கலையோ, ஏன் என் ஆண்டவர் என் கைவிட்டார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த பிரச்சனையும் சோதனையும் எனக்கு நீங்கள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை தைரியமாக நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்லணும். அதை சொல்லும் பொழுது அந்த பிரச்சனை நம்மள்கிட்ட என்ன பண்ணணும்? கடந்து போய்விடும். மாறாக நம்ம அந்த பிரச்சனையை யோசித்து பார்த்து அந்த பிரச்சனைக்குள்ளாவே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போமானால், நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஜெப நேரம் குறைஞ்சி போயிடும், நம்முடைய வேத வாசிப்பு குறைஞ்சி போயிடும், நம்முடைய நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம்? பிசாசு எடுத்துக்கொண்டு போயிடுவான். அப்போ ஆண்டவர் நீங்கள் இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்தீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், அவ்வளோதான். அதை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய கஷ்டம் தீர, உங்களுடைய பிரச்சனை தீர தேவ சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ண பாருங்கள். இந்த வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அன்று நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும் என்று சொல்லியிருக்கிறீங்க, ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் நின்று கர்த்தர் விடுவிப்பார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைப்படி என்ன நீங்கள் விடுவிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீங்க. ஆமேன். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும் பொழுது பிரச்சனை உங்களை விட்டு விலகி போயிடும். அல்லேலூயா. அப்போ யார் நீதிமான்? யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய கட்டளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கிற பிள்ளைகள் நீதிமான். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவர் நான் இன்றைக்கி என்ன செய்யணும், யார்கிட்ட எப்படி நான் பேசணும், எனக்கு பேசவே தெரியலங்கிறாங்களே, நான் யார்கிட்ட எதை பேசினாலும் பிரச்சனை வந்துடுதுங்கிறாங்களே, என்னால் பல பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே, நான் யார்கிட்ட எப்படி பேசணும், என் குடும்பத்தை நான் எவ்விதமாக செயல்படுத்தணும், என் பிஸ்னஸ் எப்படி நான் கவனிக்கணும், என்னுடைய வேலையை நான் எப்படி செய்யணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவிடாது அப்படின்னு நடத்துவாரா? ஒரு துன்பம் கஷ்டங்களும் வரவிட மாட்டார். காரணம், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்க நெருங்க அந்த பிரச்சனை உங்களை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அது உண்மை.
ஒரு சமயம் ஒரு அருமையான ஒரு போதகர் இருந்தார். அந்த போதகர் ஒரு நாள் ஊழியத்தின் வேலையாக அவர் தன்னுடைய பட்டணத்தை விட்டு அருகாமையில் இருக்கிற ஒரு பகுதிக்கு சென்றார். அது ஒரு துறைமுகமாக இருக்கிறபடினால அங்கே அநேக பேர் அந்த ஒரு பெரிய கப்பலில் இருந்து என்ன பண்ணாங்க, லோடு இறக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு மனிதர் மிகுந்த ஒரு குடிகார ஒரு மனிதனாக காணப்பட்டார். தாடி வச்சு ரொம்ப ஒரு கிழிந்த ஆடையை உடுத்தி கொண்டு கடினமான வேலையை செய்து கொண்டு அவர் இருந்ததை இந்த போதகர் பார்த்தார். அவர் பார்த்த பொழுது அவருக்கு எப்படியாவது அந்த மனுஷனுக்கு சாட்சி, கர்த்தருடைய சாட்சி சொல்லணும், அந்த மனுஷனை திருத்தணும், ஆண்டவருடைய அன்பு அந்த மனுஷன் ருசிக்கணுமேன்னு சொல்லி ரொம்ப அவருக்குள்ள ஒரு அதிகமான ஏவுதல். உடனே கடுமையான வேலை செய்து கொண்டிருக்க அந்த ஆளுங்க மத்தியில் இவர் போய் சொன்னார், இயேசு உன்னை நேசிக்கிறார்ப்பா, இயேசு உன்னை ஆஸ்வதிக்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கிழிந்த உடையை உடுத்தி கொண்டு கடினமான வேலை செய்து கொண்டிருக்க அந்த மனுஷன் ஏற்றுக்கொள்ளவே இல்லையா, ஏளனமாக பார்த்தானா. கொஞ்ச நேரத்தில் கிட்ட போய் சொல்லான்னு சொல்லி அவர் கரையிலிருந்து அந்த கப்பலுக்கும் அந்த கரைக்கு இடையே போடப்பட்டிருக்க அந்த பலகை வழியாக ஏறி செல்லும் பொழுது இந்த மனிதன் என்ன பண்ணானா, அந்த பலகையை தட்டி விட்டானா. அந்த போதகர் கீழே விழுந்து விட்டார். அதை பார்த்து ஏளனமாக சிரித்தானா. மீண்டும் அந்த போதகர் என்ன பண்ணார், எழுந்திரிச்சு வந்து அந்த சிரித்த மனிதனை நோக்கி மீண்டுமாக ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தாரா. அப்போ யோசித்து பார்த்தாரா, நான் உங்களுக்கு இவ்வளோ காரியம் செய்திருக்கேனே, என் மேலே உங்களுக்கு கோபமே வரலையா, எரிச்சல் வரலையா என்று சொல்லும் பொழுது அவர் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை பண்ணல. என்னுடைய காரியம், நான் பெற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்துவின் அன்பு, நான் ஒரு நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீ என்ன பண்ணணும் வாழணும் அப்படி சொல்லும் பொழுது அந்த மனிதன் தன்னுடைய தவறை உணர்ந்து அழுதாராம். அவர் சொன்னாராம், நான் ஒரு கூலிக்காரன் இல்லை, ஆனால் என்னோடய வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனை, நான் ஒரு மருத்துவர், என்னோடய வாழ்க்கையில் பல பிரச்சனை இருப்பதுனால நான் டாக்டருங்கிறத மறந்து இப்படி நான் என்ன பண்ணேன், ஒரு கூலி வேலை செய்யும்படியாக நான் வந்துட்டேன். என்னை யாருமே என்னை நேசிக்கலை, என்னை எல்லாரும் உதறி தள்ளிவிட்டாங்க, நான் அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன், அவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேன், அவ்வளோ போராட்டத்தில் இருக்கிறேன், என்னை யார் விடுதலை கொடுக்க முடியும். இந்த போதகர் சொன்னாரா, இன்றைக்கு நான் உனக்கு ஜெபிக்கிறேன், உனக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் இயேசு கிறிஸ்து மாத்திர தான் என்று சொல்லி அவர் அந்த நாட்களில் பலப்படுத்திட்டு உண்டா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி அநேக துன்பங்கள், அநேக பிரச்சனைகள் நமக்கு மனிதர் மூலமாக வரலாம், நண்பர்கள் மூலமாக வரலாம், உறவுகள் மூலமாக வரலாம், யார் மூலம்னாலும் வரலாம். ஆனால் எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, விடுதலை கொடுப்பாரா. அல்லேலூயா. அது உண்மையான ஒரு காரியம். எனவே இந்த காலங்களில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி ஒரு சில பாயிண்ட் சொல்லி நான் விரைவாக முடித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, நாம் இந்த உலகத்தில் அநேக சிங்கம் போன்ற கர்ச்சிக்கிற மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முதல் பாயிண்ட், தானியேல் 6வது அதிகாரம் 23வது வசனம். அதில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான சம்பவங்கள் நன்றாகவே தெரியும். தானியேலுடைய காரியம் நீங்கள் அதிகமாக வாசித்த ஒரு வேத பகுதி தான். தானியேல்கிட்ட இருந்த ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா, அவன் விசேஷமான ஒரு ஆவியை பெற்றிருந்தான், தேவனுடைய வல்லமையை பெற்றிருந்தான், அபிஷேகத்தை பெற்றிருந்தான், எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவன் பெற்றுக்கொண்டிருந்தான். உலகத்துடைய காரியத்தில் எந்த விதத்திலையும் ஒத்துப்போகாதபடி, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி, எப்பொழுதும் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் சரியாக நேர்த்தியாக வாழக்கூடிய ஒரு அருமையான கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு தேவ மனுஷனாக காணப்பட்டான். தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை மிக நேர்த்தியாக தெய்வ பயத்தோடு செய்தான். ஆகவே தான் அந்த நாட்களில் தரியூர் ராஜா 120 தேசத்துக்கும் அவனை அதிகமான ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக என்ன பண்ண ஒரு பணியை கொடுத்து நியமித்தார். அவனுடைய பிரதானிகளில் 3 பிரதானிகளையும் பிரதானியாக என்ன பண்ணார், 3 பேருக்கு மேலாக இந்த தானியேலை பணி செய்யும்படியாக அமர்த்தினார் தரியூர் ராஜா. எப்போதும் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமான கிருபைகளை ஆண்டவர் கொடுப்பார், விசேஷமான பொறுப்புகளை கொடுப்பார், விசேஷமான தாளந்துகளை கொடுப்பார். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், நம்ம நேர்த்தியாக செய்கிறோமா, அது யோசித்து பார்க்கணும். ஒருவேளை இன்றைக்கி அதிகமான பேர் தன்னுடைய சொந்த திறமையில், ஞானத்தில், படிப்பில் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அதெல்லாம் எல்லா இடத்துலையும் என்ன பண்ண முடியாது, அதை சரியாக செயல்படுத்த முடியாது. சில இடங்களில் நாம் என்ன பண்ணோம், தவறு செய்ய வேண்டிய நிலைமை வந்துவிடும். ஆகவே எல்லா இடத்துலையும் நாம் அதிகமாக படித்திருந்தாலும் படிக்கலைனாலும், நமக்கு அதிக தாளந்து இருந்தால் இல்லாட்டினாலும், ஆண்டவரை நம்பி ஜீவிக்கிற பிள்ளை வாழ்க்கை பார்த்திங்கன்னா எப்போதுமே ஜெயம். அல்லேலூயா.
இந்த தானியேலுக்கு ரொம்ப சாதமான ஒரு மனுஷர். எந்த ஒரு ஆடம்பரமோ எந்த ஒரு தேவையில்லாத அலப்பறையும் அவர்கிட்ட கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இருப்பார். ஆனால் கர்த்தரோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வைத்திருந்தார். அந்த தானியேலுக்கு விசேஷமான பொறுப்புகளை தரியுராஜ் அந்த நாட்களை கொடுத்தாரு. எல்லாரும் பார்த்தாங்க, இவன் நேற்று வந்தவனாச்சே, இவனுக்கு எப்படி விசேஷமான பொறுப்புகளை கொடுக்க முடியும்? அப்படி என்ன விசேஷம் காணப்படுகிறது? வயதும் குறைவு, அனுபவம் குறைவு. ஆனால் இவனுக்கிட்ட அப்படி என்ன ஒரு விசேஷமான காரியம்? இந்த ராஜா என்ன யோசித்தார்? அவங்ககிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. நாமெல்லாம் இதே ஊரில் பிறந்து வளர்ந்தவங்களாச்சே, இவன் ஒரு சாதாரணமான வருஷம் நமக்கு மனுஷனாச்சே, இவன் நமக்கு அடிமையாக வந்திருக்கோனாச்சே, எப்படி இவன் இந்த காரியத்தை செய்ய முடியும்? இவனை எப்படியாவது மட்டம் தட்டணுமே என்று சொல்லி இவங்களுக்குள்ளே என்ன பண்ணாங்க? பிளான் பண்ணாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த தானியேலை பல வகையில் குற்றம் பிடிப்பதுக்கு வகை தேடினாங்க. மண் ஆசையில், பெண் ஆசையில், பொருள் ஆசையில் எல்லாவற்றையும் குற்றம் பிடிக்க வகை தேடினாங்க. எந்த ஒரு காரியத்திலையும் தானியேலை குற்றப்படுத்தவே முடியலை. அல்லேலூயா, அது உண்மை. அதை பார்த்தாங்க, என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மற்ற பிரதானிகளும் பிரபுக்களும் என்ன பண்ணாங்க? யோசித்து பார்த்து ஒரு சரியாக இந்த துன்மார்க்கமான வேலை செய்வதற்கு மூலம் எப்போதும் பார்த்தீங்கன்னா பிசாசு அவங்களுக்கு அதிகமாக கொடுப்பான். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு மனுஷனுக்கு துரோகம் பண்ணணுன்னா கர்த்தருக்கு பயப்பட என்ன பண்ணுவாங்க? அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக யோசித்து அதுலேயே என்ன பண்ணுவாங்க? டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கவங்களாம் இருக்கிறாங்க. மனுஷனை எப்படி வீழ்த்தணும், அவனை எப்படி அவனுக்கு துரோகம் பண்ணணும், அவனை எப்படி இந்த உலகத்தை வாழ விடாதபடி சிதைக்கணும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்படியாக தானியேலுக்கு விரோதமாக இருந்த மற்ற பிரதானிகள் என்ன பண்ணாங்க? தேசாதிபதிகள் சேர்ந்து இந்த தானியேலுக்கு சரியான தண்டனை அவனுடைய லைன்லேயே கொடுக்கணும்னு சொல்லி தானியேல் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில், எவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனாயிலும் மனுஷனாயிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால். சரியான பாயிண்ட் வைக்கிறாங்க பாருங்க. காரணம், இந்த தானியேல் எப்பொழுதும் என்ன பண்ணுவாரா? அவர் ஜெபித்து கொண்டே இருப்பாரா, அவர் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பார். இது தானியேலுக்குள்ளே இருக்கிற ஒரு விசேஷமான ஒரு கிருபை. அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த கிருபை நமக்குள்ளே செயல்பட முடியாதபடி அநேக வேலைகளில் வேறு ஏதோ ஒரு சிந்தனை பிசாசு நம்முடைய சிந்தனைகளை ஏற்படுத்தி எதிர்காலத்தை குறித்து பயம், சரித்தில் இருக்கிற பலவீனத்தை குறித்து பயம், தேவைகளை குறித்து பயம் கொண்டு வரதுனால நமக்குள்ள அந்த விசேஷ வரங்கள் என்ன பண்ண முடியல? அந்த கிருபை செயல்பட முடியாமல் போகிறதுனால நாம் என்ன பண்ண முடியல? ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க முடியாமல் போயிடுது. அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த தானியேல் எதை பற்றியுமே கவலைப்படலை. நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் தானியேல் எல்லாவற்றையும் அவர் செய்வது போல் 3 வேளை எப்போதுமே ஜெபித்து கொண்டே இருக்கிற ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷர். இந்த தானியேலுக்கு இந்த மற்ற பிரதானிகளும் தேசாதிபதிகளும் சேர்ந்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டதை அறிந்த போதும் வழக்கம் போல் தன்னுடைய வீட்டுக்கு போகிறாரு, பலகனியில் திறந்து வைக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே ராஜாவை கூப்பிட்டு காட்டுறாங்க. ராஜா, எந்த தேவனாலும் மனுஷனை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பொழுது நீர் கையெழுத்து போட்ட இந்த பத்திரத்தை என்ன பண்ணுறான்? இந்த தானியேல் மீறி போகிறது என்ன? உடனே என்ன பண்ணணும்? தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தண்டனை செய்யப்படுவதற்கு உறுதியாகிறது. என்ன தண்டனை? சிங்கத்தினுடைய கெபியில் போடக்கூடிய ஒரு தண்டனை செயல்படுத்துகிறாங்க. எப்போதுமே கர்த்தரோடு வாழுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஜெயத்தை வச்சிருப்பார். அது மாத்திரம் நிச்சயம். உங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் கவலைப்படாதீங்க. ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் பொருத்தனை பண்ணணும். ஆண்டவரே, நான் அநேக சிங்கங்கள், கர்ச்சிக்கிற சிங்கம், அப்படியே கடிச்சு கொதற போல வருகிற பயமுறுத்துகிற சிங்கங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் உங்கள் பிள்ளை, நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. நீங்கள் எந்த வழியில் கடன் வாங்கியிருப்பீங்களோ அது உங்களுக்கு தெரியும். எந்த வழியில் யாருக்கு நீங்கள் எந்த காரியத்தை செய்ய நினச்சி செய்யாமட்டீங்களோ அது உங்களுக்கு தெரியும். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஆராய்ந்து இருந்திருக்கிறார். ஒரு காரியத்தை பொறுத்தனை பண்ணுவோம். ஆண்டவரே, இனி உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன். உம்முடைய சுத்தம் இல்லாதபடி எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். உம்முடைய ஆலோசனை இல்லாதபடி நான் எதுவும் செய்ய மாட்டேன். என்னுடைய வழி உமக்கு பிரியமில்லாத வழியாக இருக்குமானால் நான் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒரு புதிய மனுஷனாக மனம் திரும்புகிறேன். நான் மனம் விரும்புகிறேன். ஆண்டவரை என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக என்ன உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் எந்த வழியில் அகப்பட்டிருக்கீங்களோ, எந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் சிக்கியிருக்கீங்களோ அந்த இக்கட்டான சூழ்நிலை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா.
இந்த தானியில் எதை பற்றியுமே கவலைப்படலை. சிங்கங்களின் கவியில் போடுவதற்கு எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டது, எல்லாம் அறிந்தார். தானியல் ஏதாவது பதறினாரா? ராஜாட்ட போய் கெஞ்சினாரா? மற்ற பிரதானிகிட்ட போய் கெஞ்சினா? எதுவுமே கெஞ்சலை. யார்கிட்டையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் நேர்த்தியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதோ திறந்த வாசலை ஒன்று வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் போட்ட மாட்டான். அல்லேலூயா. அது உண்மை. ஆகவே இந்த தானியேல் கவலைப்படவே இல்லை. சிங்க கபில பொறியாக போட்டுக்கப்பா விட்டார். அங்கே என்ன நடந்தது தெரியுமா? தம்முடைய தாசன் உள்ள இறங்கிறதுக்கு முன்பதாக சிங்கத்தினுடைய வாயெல்லாம் கத்தனை பண்ணார், தன் தூதன் கட்டி போட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாக, உங்கள் குடும்ப வாழ்க்கை விரோதமாக, குடும்ப சமாதானத்துக்கு விரோதமாக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கத்தனை பண்ணுவார், எல்லாரும் வாயும் கட்டி போடுவார். ஆமேன். தேவையில்லாத வீண் பேச்சுகள், தேவையில்லாத அவப்பேர்களை உண்டாக்குற காரியம் எதுவாக இருந்தாலும் எல்லாம் அப்படிப்பட்ட பேசுகிற வாயை கத்தனை பண்ணுவார், நிச்சயமாய் கட்டி போடுவார். எனக்கு ஒரு அருமையான ஒரு சகோதரர் தெரியும். எப்போதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாருடைய காரியத்தையும் தலையிட்டு பேசக்கூடிய ஒரு அருமையான அந்த மனுஷன். எல்லார் காரியத்தையும் வாலண்டியராக உதவி செய்கிற காரியமாக இருக்கட்டும், அல்லது தேவையில்லாத காரியத்தை பேசுகிறதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த மனுஷன் என்ன பண்ணுவோம், உடனே போய் தலையை உள்ள விட்டு அந்த காரியத்தை பேசுவது உண்டு. ஒரு நாள் கர்த்தர் அந்த மனுஷனோடு இடைப்பட்டு, தேவையில்லாத காரியத்தை நீ பேசக்கூடாது, தேவையில்லாத காரியத்தை நீ செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த மனுஷனுக்கு வேறு ஒரு நபர் மூலமாக எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு மற்ற குடும்பத்துடைய நிம்மதியை கெடுக்கிற காரியத்தை என்ன பண்ண கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். காரணம், கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கிருபை சூழ்ந்து கொள்வது போல கர்த்தர் நம்பி வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதுகாப்பார், நிச்சயமாக பாதுகாப்பார். நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க, நிச்சயமாக ஆண்டவர் பண்ணுவார், வழி நடத்தும். ரெண்டாவது காரியமாக, நம்முடைய வாழ்க்கை அநேக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு முள்ளுக்குள்ளே நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை. உதாரணம் ஒரு வசனம் சொல்கிறேன். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 2வது வசனத்தை யாரோ ஒருத்தர் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 2. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரதிகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவன் இருக்கிறார். போதும், நல்லா கவனிங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறது. இந்த லீலி புஷ்பம் எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அது விசுவாச குடும்பத்தாரை குறிக்கிற காரியம். இந்த முள் எதை குறிக்குன்னு கேட்டிங்கன்னா, அவிசுவாச குடும்பத்தாரை குறிக்கிற காரியம். நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா, இந்த லீலி புஷ்பமானது எப்போ அது வாசம் கொடுக்கும் தெரியுமா? அதிகமாக காற்று அடிக்கும் போது அந்த முள்ளை பட்ட உடனே அந்த பூவிலேருந்து ஒரு விதமான ஒரு புதிய நறுமண் நிறைந்த ஒரு வாசனை வெளியே வருமா? அது இரவு நேரத்தில் அதிகமாக இந்த லீலி புஷ்பத்திலேருந்து வெளியே வருமா? கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாசனையை வெளிப்படுத்துறதை காட்டிலும் ஏதோ ஒரு பிரச்சனை மத்தியில் சாட்சியாக நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது, எல்லா இடங்களும் எப்பொழுதும் நாங்கள் கிறிஸ்துவின் வாசனை வீசுகிற தெய்வ பிள்ளைகளாக காணப்படுதுன்னு சொல்லப்படுறது போல் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கிறிஸ்துவனுடைய வாசனை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்படும். அதுதான் உண்மையான ஒரு சாட்சியான வாழ்க்கை. நம்ம 6 நாள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு 7ஆம் நாள் சபைக்கு வந்துட்டு சோத்திரம் சொல்கிறதை காட்டிலும் அந்த 6 நாள் நம்ம யாராவது ஒருத்தர் திட்டினாங்கன்னா என்ன பண்ணுவோம்? பதிலுக்கு நம்ம திட்டுவோமா திட்ட மாட்டோமா? யோசித்து பாருங்கள். அவங்க ஒரு வார்த்தை பேசினா நம்ம என்ன பண்ணுறோம்? 4 வார்த்தை பேசணும். காரணம், நான் எந்த தவறும் செய்யலை, நான் எந்த பாவம் செய்யலைன்னு சொல்லி அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட்டு போகிறோம். அது தேவையே இல்லை. நம்ம மேலே தேவையில்லாத பழி சொல்கிறாங்களா, சந்தோஷம், கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லிவிட்டு தெய்வ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே என் மேலே தேவையில்லாத பழி சொல்கிறாங்களே, நான் இவங்க மத்தியில் உங்கள் வாசனை வெளிப்படுத்த முடியலையே, நான் எப்படியாவது உங்களுடைய வாசனை வெளிப்படுத்தணுமே சொல்லி தேவ சமூகத்தில் காத்து, அதுக்காக நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஒரு நாள் உண்மை தெரிந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை நாடி தேடி வரும் பொழுது அப்போ கிறிஸ்துவின் வாசனை உங்கள் மூலமாக வெளிப்படும். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ முட்கள் நடுவில் இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி வாழும் பொழுது அநேக கஷ்டத்தை நம்ம இந்த நாட்களில் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. ஏதோ ஒரு சூழ்நிலை மற்றவங்க என்ன பண்ண வார்த்தையில் நம்ம குத்தப்பட்டிருக்கலாம், பதில் பேச முடியாதபடி இன்றைக்கி அநேக பேர் கண்ணீர் சிந்தி கொண்டே இருப்பாங்க. அநேக பேர் மனுஷனுடைய வார்த்தை நிமித்தமாக இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகள் விடுற கண்ணீருக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு பயங்கரமாக என்ன பண்ணுவாங்க, கண்ணீர் விட்டு கொண்டே அவங்களோட கவலையில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. நீ கண்ணீர் சிந்த வேண்டாம். வேதம் சொல்கிறது, இனி நீ அழ வேண்டாம், உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. அல்லேலூயா.
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் கண்ணீரை, ஆகாருடைய கண்ணீரை கண்ட கர்த்தர் இன்னைக்கு உன்னுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். நீ எதற்காக கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாய்? தேவையில்லாதபடி இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்து கூட இன்னைக்கு கண்ணீர் விட்டு கொண்டு அழுது கொண்டு அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. இன்னைக்கு அப்படி அழுதுகிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் யோசித்து பாருங்க. நம்முடைய கண்ணீரை தேவ சமூகத்தை சிந்தும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ணுவார்? நம்முடைய கண்ணீருக்கு அவர் பதில் கொடுப்பார். அது உண்மை. ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு முற்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி 4 பக்கத்தில் முட்கள் குட்டும்போது என்னோட வழி தாங்க முடியவில்லை. நான் எவ்விதமாக நான் வாழ வேண்டும், செயல்பட வேண்டும், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக என்ன பண்ணார்? உங்களுக்கு உதவி செய்வார். தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எவ்வளோ ஒரு பெரிய நெருக்கம். பெற்றெடுத்த குமாரனால் நெருக்கம், சொந்த மாமனாரால் நெருக்கம், நண்பர்களால் நெருக்கம், எதிரிகளால் நெருக்கம், இப்படி 4 வகையான நெருக்கத்தின் மத்தியிலையும் தாவீது என்ன பண்ணல? கர்த்தரை விட்டு பின்வாங்கவே இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு சமயத்தில் தாவீது மனாந்தரத்தில் வெறுங்காலாய் நடந்து போனார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது தான் அரியணையில் கர்த்தர் உட்கார வைத்தார். இந்த தாவீதுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சனை தெரியுமா? என்னுடைய காரியத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். என்னுடைய காரியத்தை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். என்னுடைய தேவைகளை சந்திப்பார். என்னுடைய பிரச்சனைகளை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி எல்லா சூழ்நிலை கர்த்தரை நம்பியே இந்த தாவீது வாழ்ந்தார். ஆகவே தான் தாவீது 120 வயது வரைக்கும் பூர்ண வயது உள்ளவர் மரித்தாரா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் எல்லாவற்றிலும் நம்ம தேவ சமூகத்தில் தாவீது உத்தரவு கேட்டு அவர் வெற்றியை பெற்றுக் கொண்டது போல் நாம தேவ சமூகத்தை அமர்ந்து என்ன பண்ணோம்? ஜெபித்து வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும். 3ஆவதாக லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனத்தில் வேதம் விதமாக சொல்கிறது, சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருக்களையும் சகல வல்லமைகளை மேற்கொள்வங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி லூக்கா 10வது அதிகாரத்தில் 19வது வசனம் வேதம் விதமாக சொல்லுகிறது. அப்போ தேளுக்குள்ள வல்லமை இன்றைக்கி நிறைந்த மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலங்கள் உண்டு. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்மளை எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? நல்லா பேசுவாங்க, ஆனால் உதட்ட அளவில் என்ன பண்ணுவாங்க? விஷம் நிறைந்த ஒரு வார்த்தைகளை வைத்து பழகிறவர்கள் உண்டு. நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். நீங்கள் எப்போதுமே ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் எப்போதும் அன்பு நிறைந்த இனிய சொற்களால் பேசுங்க. எப்பொழுதும் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறத அறிந்து நீங்கள் அவங்க நன்மை செய்து கொண்டே இருங்க. தீமை செய்ய வேண்டாம். கிறிஸ்தவர்கள் அது கர்த்தருடைய கற்பனையும் கட்டளையும் கை கொள்ளுகிற நீதிமான்கள். மற்றவங்க நம்ம தீமை செய்யவே கூடாது. நமக்கு தீமை செஞ்சாங்களா அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நமக்கு வர வேண்டிய தீமையில் கர்த்தர் நமக்கு நன்மையை மாட்டி தருவார். அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் உபாகம் 28வது அதிகாரத்தில் 1-14 ஆசீர்வாதமான வார்த்தைகளை மாத்திரம் வாசிக்கிறோம். மீத உள்ள வசனங்கள் நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, வாசிக்கிறதே கிடையாது. ஏன் தெரியுமா? எதற்காக வாசிக்க மாட்டேங்கிறோம்? வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஒரு பயங்கரமான சாபமான வார்த்தைகள். இந்த சாபமான வார்த்தைகள் நம்ம மேலே வர வேண்டிய இருந்த சாபங்களை கர்த்தர் அதை எல்லாவற்றையும் மாற்றி என்ன பண்ணுறாரு? ஆசீர்வாதமான அந்த முந்தின 14 வாக்குத்தத்தமான வார்த்தைகள் நம்ம கொடுத்து என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆகவே எந்த தேள்களுக்கு ஒத்த விஷம் நிறைந்த மனிதர்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்தாலும் நாம் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் என்ன பண்ண நம்மளை ஆசீர்வதிப்பார். நாம் மற்றவங்களை ஆசீர்வதிச்சோம்னா நம்ம என்ன பண்ண? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மளை யாராவது சபிச்சாங்கன்னா கர்த்தர் அவங்கள சபிப்பார். அந்த ஒரு விசுவாச நம்பிக்கை நமக்கு இருந்தால் போதும். ஒரு அருமையான 2 சீசர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு சின்ன நீரோடைய கிராஸ் பண்ணாங்க, இடுப்பளவு நிறைந்த ஒரு தண்ணீரை உள்ள பகுதியில். அப்போ அதில் ஒரு பயங்கரமான ஒரு விஷத்தேள் உயிருக்கு போராடிக்கிட்டு வந்தது. அதுக்கு எந்த ஒரு தப்பித்து செல்வதற்கு ஒரு இலையோ இல்லை ஒரு மரக்கட்டை பீஸோ எதுவுமே கிடைக்கல. ரொம்ப போராடி கொண்டு வந்திருக்கும் போது ஒரு சீசன் என்ன பண்ண? அதை பார்த்துட்டு என்ன பண்ணா? அதை கடந்தான். ஆனால் இன்னொரு சீசன் என்ன பண்ணா? அதை பார்த்துட்டு அவனால் சும்மா இருக்க முடியல. அவன் மனசாட்சி குத்தப்பட்டவனாக என்ன பண்ணா? அந்த தேலை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணா? அதை தூக்கி கரையில் விடுறதுக்கு முயற்சி செஞ்சான். தேல் என்ன பண்ணும்? நன்றி சொல்லுமா? அதோடைய ஸ்பாவம் என்ன? கொட்டுற ஸ்பாவம் தான். ஆகவே அந்த தேல் என்ன பண்ணுச்சு? அவனை ரொம்ப வேகமாக கொட்டிச்சு. வலி தாங்க முடியாமல் அவன் என்ன பண்ணான்? உதறி இந்த தேலை காப்பாற்றி தூக்கி போட்டான். அப்போ இன்னொரு சீசன் கேட்டான், ஏப்பா 2 பேர் தான் வந்தோம், 2 பேரும் இந்த தேலை பார்த்தோம், எனக்கு தெரியாதா அதை காப்பாற்றினா அது கொட்டுன்னு எனக்கு தெரியாதா? நான் ஏன் விட்டு வந்தேன்? அது கொட்டுறது
நமக்கு நல்லாவே தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இவன் சொன்னா இல்லைப்பா அது கொட்டுறது அதனுடைய ஸ்பாவம், ஆனால் காப்பாற்றுறது மனுஷ ஸ்பாவம். நாம் ஆண்டோடைய பிள்ளைங்க, நம்ம மற்றவங்க உதவி தான்ப்பா செய்யணும்னு சொல்லும்போது அவன் தலை குனிஞ்சானா. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட நாம் மற்றவங்க என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும். உபத்திரம் பண்ணாமல் இருந்தால் போதும். அல்லேலூயா. அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட காரியமாக இருக்கட்டும், நாம் மற்றவங்களுக்கு முடிந்த வரைக்கும் உதவி செஞ்சு தான் ஆகணும். ஒருவேளை நம்ம முடிஞ்சால் பண உதவி செய்யலாம், அப்படி இல்லைன்னா சரீர ரீதியாக என்ன பண்ணலாம், உடல் உழைப்பு கொடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நம்ம செய்யலாம். அதுதான் ஆண்டவர் விரும்புவார். மாறாக உங்களுக்கு உபத்திரத்தை கொடுப்போமானால் எவ்வளோ பெரிய வேதனை. வாசிக்கலாம். சங்கீதம் 34வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறாரா. நல்லா கவனிங்க. ஆரம்பத்தில் சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு எந்த துன்பம் வந்தாலும் கர்த்தர் காப்பாற்றி அவர் விடுதலை கொடுப்பார். ஆகவே தாவீது வாழ்க்கை அவ்வளோ நெருக்கம்தான். நெருக்கத்தின் மத்தியில் என்ன பண்ணார், கர்த்தர் அற்புதமாக நடத்தினார். இன்றைக்கி எந்த மனுஷன் எனக்கு நெருக்கம் இல்லை பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. நம்ம வேலை செய்கிற இடத்துல, இல்லை நம்ம பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, இல்லை அநேக காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. எல்லா சூழ்நிலையிலும் நாம் சகல அந்தகார கிரியும் வல்லமைகளை மேற்கொள்வதற்கான நமக்கு உன்னத வல்லமை நிரப்ப ஆயத்தமுள்ளவராக இருக்கார். நாம் தான் என்ன பண்ணணும், கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நமக்கு அதிகாரம் கொடுத்துட்டார். அந்த வரங்கள் நமக்குள்ளே செயல்படுவதற்கு ஆண்டவர்கிட்ட நாம் கிருபை கேட்கணும். பிரியமானவர்களே, நிச்சயமாக. 4வதாக, இன்றைக்கி அநேக ஓநாய்களுக்குள்ளே என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலங்கள் உண்டு. லூக்கா 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 10:3. புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை என்ன பண்றேன், அனுப்புகிறேன். அன்று இது மாதிரி சொல்றார். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் ஆட்டுக்குட்டி. இன்னைக்கு பயங்கரமான ஓநாய்களுக்குள்ள என்ன பண்றோம், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓநாய் என்ன பண்ணும், ஆட்டுக்குட்டியை தேடி முத்தம் கொடுக்குமா? கிடையாது. சமயம் கிடைக்கும் போது என்ன பண்ணோம், கையில் கிடைக்கிற ஆட்டுக்குட்டிகளை அது பீறி போடும், ரத்தத்தை குடித்து விடும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஓநாய் கூட்டத்துக்குள்ளே இன்றைக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில் நீங்கள் சாட்சியாக வாழ்வது அவ்வளோ ஒரு பெரிய கடினமான ஒரு காரியம். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நாம் மனம் திரும்பணும். மனம் திரும்பினா தான் ஆசீர்வாதம். நான் மனம் திரும்ப மாட்டேன் அப்படின்னா ஆண்டவர் ஆஸ்வதிக்க மாட்டார். அதுக்காக தான் ஆண்டவர் சில அநேக காரியங்களை அனுமதிப்பார், மனம் திரும்பும்படியாக, உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. இங்கே வேதம் சொல்லுது, இன்றைக்கி ஆட்டுக்குட்டியாக உங்களை என்ன பண்ணுறேன், ஓநாய் கூட்டத்துக்குள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு ஆலோசனை காரியத்தை சொல்லுகிறார். ஆதியாகமத்தில் வாசிக்கிற 37வது அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். 20வது வசனத்துலேருந்து 27வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்க்க வர்றான். சொந்த சகோதரரை பார்க்க வர்றான். நடந்த காரியம் என்ன தெரியுமா, திடீர்னு அந்த உடன் பிறந்த எல்லா சகோதரர்களும், இவன் சொப்பனக்காரன், இவனை நாம் வணங்கணுமா, இவனுக்கு நம்ம அடிமையாக இருக்கணுமா என்று சொல்லி தனக்குள்ள ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னோட உடன் பிறந்த இரத்த சம்பந்தமான சகோதரன் பண்ணாங்க, கொலை செய்யறதுக்கு வகை தேடும் பொழுது அங்கே ரூபனும் யூதாவும் என்ன பண்ணுறாங்க, இவனை காப்பாற்றுறாங்க, ஜீவனை காப்பாற்றுறாங்க. மற்ற சகோதரர்லாம் என்ன பண்ணுறாங்க, இவனை கொலை செய்யணும் பிளான் பண்ணியிருக்கிற நேரத்தில் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, கொல்ல வேண்டாம், இவனை எப்படி என்ன பண்ணலாம், குழியில் போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி குழியில் போட்டு போயிடுறாங்க. பிரியமானவர்களே, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க என்ன நினச்சிருப்போம் பாருங்கள், உங்களை நன்மை செய்ய தானப்பா வந்தேன், உங்களை பார்க்க தானே இவ்வளோ தூரம் நான் தேடி வந்தேன், தகப்பனோட வாழ்க்கைக்கு நான் கீழ்ப்படிந்து வந்தேனே, எனக்கு இந்த தண்டனையா, தண்ணீர் இல்லாத ஒரு பெரிய குழியில் போட்டு போயிட்டாங்க. அந்த பகுதியில் வந்த இஸ்மவேல் கூட்டத்தை என்ன பண்ணாங்க, அவனை விற்று போட்டாங்க. அதனால் பாருங்கள், அவனுடைய வாழ்க்கை என்ன ஆனது, எங்கேயாவது செஞ்சு போச்சா? கிடையாது. யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரோட கூட வாழுகிற சஞ்சரிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு பரிபூர்ணமான விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. சந்தேகமே வேண்டாம். அந்த 37வது அதிகாரத்தில் யோசேப்புடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்க முடியும். தன்னுடைய வாழ்க்கையில் எவ்விதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த சிறு வயதில் அநேக ஆசைகள் யோசேப்புக்கு இருந்திருக்கலாம். ஆனால் எல்லா ஆசையுமே கூட பிறந்த சகோதரர் என்ன பண்ணாங்க, அவனுக்கு
துரோகம் பண்ணினார்கள், அவனை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். ஆனால் அதை பற்றி யோசிப்பு கவலைப்படவே இல்லை, கொஞ்சம் கூட கவலைப்படல. காரணம், கர்த்தர் என் கூட இருக்கார், அவர் என்னை காப்பாற்றுவார், அவர் என்னை பலப்படுத்துவார், என் ஜீவனை பாதுகாப்பார், என் ஆத்துமா பாதுகாப்பார் என்று சொல்லி அதிகமாக ஜெபத்தில் நினைத்திருக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷனாக இந்த யோசிப்பு காணப்பட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அநேக வேதனைகள் நெருக்கங்கள் மத்தியில் இன்னைக்கு யோசேப்புக்கு ஒரு பெரிய விடுதலை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போல் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அநேக சிறையிருப்புகள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அது கடனுங்கிற சிறையிருப்பாக இருக்கலாம், பலவீனங்கிற சிறையிருப்பாக இருக்கலாம். எந்த சிறையிருப்பாக இருந்தாலும் உங்களோட பிரச்சனையை மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தரிடத்தில் உண்டு. அல்லேலூயா. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல உங்களுடைய சிறையிருப்பை மாற்றக்கூடிய தன்மை அவரிடத்தில் உண்டு. ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நம்ம ஒப்பு கொடுப்போம். கடைசியாக மத்தேயு 13வது அதிகாரம் 30வது வசனம். களைகளின் நடுவே இருக்கிற கோதுமை என்ன பிரித்து எடுங்க என்று சொல்லி வேதனாக சொல்லிக் கொடுக்குது. மத்தேயு 13:30 வாசிக்கலாம். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்க, அவைகளை சுட்டெரிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்க, கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். போதும், கோதுமையை என்னுடைய களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதற்கு சேருங்கள் என்று சொன்னார். நல்லா கவனிங்க. களையும் கோதுமையும் ஒன்றா வளரும் பொழுது அதை கொஞ்சம் காலத்துக்கு வளர விட்டுருவாங்க. அப்போ தான் கோதுமையை தனியாக என்ன பண்ண முடியும், அந்த செடியை பாதுகாக்க முடியும். நல்லா வளர்ந்த பிறகு களையை மாத்திரம் களைப்பிடிங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டாக கட்டி தூக்கி போட சொல்லிட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் அதிகமான கிருபைகள் நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அநேக கிறிஸ்துவனுடைய நாமத்தை மறுதளிக்கக்கூடிய இன்றைக்கி அநேக ஓநாய் கூட்டங்கள் உண்டு. அநேக இன்றைக்கி பொய்யான காரியங்களை பேசிக்கொண்டு ஏமாத்துகிற கூட்டங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவை மறுதளிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? குறுக்கு வழியில் சம்பாதிக்க வேண்டும். கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதற்கு முடியாதபடி குறுக்கு வழியில் சம்பாதிக்கிற நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துவின் நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தவே முடியாது. இன்றைக்கி கடினப்பட்டு விளைக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் குறுக்கு வழியில் யாரெல்லாம் சம்பாதிக்க நினைக்கிறாங்களோ அவங்கள கர்த்தரால் என்ன பண்ண முடியாது, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தவே முடியாது. அது உண்மை. ஆகவே ஆண்டவர் கொடுக்குற இந்த காலத்தில், ஆண்டவரே நான் கடினமாக உழைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன், நான் சோம்பேறி அல்ல, நான் இன்னைக்கு உங்களுடைய நாமத்தை மேம்படுத்தும்படி எனக்கு உழைப்பதற்குரிய வழி எனக்கு காட்டுங்க. கேட்குற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக வழிவாச திறந்து தருவார். இன்றைக்கி அநேக மனிதர்கள் ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு ஓனாய் கூட்டங்கள் உண்டு. இன்றைக்கி நான் பார்ப்பதுக்கு அது ஒரு ஆட்டுக்குட்டி போல காணப்படும், ஆனால் அது ஓனாய் கூட்டம். நாம் ஏமாந்து போகாதபடி ஜாக்கிரதையாக இருக்காண்டவங்க அழைக்கிறார். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளை யாரும் புகழ்ந்து பேச வேண்டாம், நம்ம யாரும் மகிமைப்படுத்தி பேச வேண்டாம். ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாக இருக்கிறேன்னா, இப்படிப்பட்ட கலைகளுக்கு மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, நான் உமக்கு சாட்சிய வாழ எனக்கு கிருபையை தாங்க. ஓனாய் கூட்டத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு கிருபையை தாங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இன்றைக்கி நாம் மாத்திரமில்லை, என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும். கணவன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாத எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் உண்டு. மனைவி ரட்சிக்கப்பட்டு கணவன் ரட்சிக்கப்படாத எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்கள் உண்டு. இன்றைக்கி கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைங்க ரட்சிக்கப்படாத எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்கள் உண்டு. என் அன்பு தேவ பிள்ளைகள், நீங்கள் கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சாலும் உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டால் ஒழிய தெய்வீக சமாதான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காது. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவைகள் ஆவற்றில் நின்று விடுவிப்பார். காரணம், நம் நீதிமானாக நடக்க வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படுத்துவீராக, அவளை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நான் இன்றைக்கி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கி இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு நிமிஷம் நாம் எல்லாருமே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும் எல்லாம் கேட்கலாமா? நான் என்ன செய்யணும்? நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? என்னிடத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் என்ன விரும்புகிறீங்க கேட்கலாமா? இப்பொழுது நம்ம ஆண்டோட கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். மனம் திரும்புதலை விரும்புகிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை, இந்த வேளையில் மனம் விரும்புகிற பரலோக ராஜ்யத்துக்குரிய சந்தோஷமாக விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறையா.
இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக. ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்க துதிக்கிறையா. ஆண்டவரே எந்த ஒரு சாபமும் பாவமும் அவர்களை தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே எனக்கு விரோதமாக எத்தனையோ பேர் தவறான ஒரு பழிச்சொல்லை சொல்லியிருக்காங்களே, எனக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியிருக்கிறாங்களே, எனக்கு விரோதமாக எத்தனையோ கடன்கிற பாரம் நெருக்கிறது, எனக்கு விரோதமாக எத்தனையோ மனித வல்லமைகள் என்னை மேற்கொள்ள பார்க்கிறது என்று சொல்லி ஆண்டவரே பாரத்தோடு கலங்கி கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் வல்லமை கடந்து வருவதாக. உனக்கு விரோதமாக உருவக்கூடிய எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காத போகும். ஆமென். ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்க துதிக்கிறையா. ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. இன்னும் பல விதமான பிரச்சனைகள் போராட்டத்தில் சிக்கியிருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா எல்லா போராட்டத்தையும் விடுதலை கொடுங்கப்பா. அவங்களை பக்கபலமாக கொண்டு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்க துதிக்கிறேன். அநேக கரிச்சிக்கிற சிங்கங்க போல இருக்குமாப்பா, எல்லாவற்றிலிருந்து கத்த விடுதலை கொடுங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளப்பட நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த கிரேஸ் டிவி ஆண்டவரே ஃபவுண்டருடைய குடும்பத்தை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வீராக. இந்த கிரேஸ் டிவியுடைய குடும்பத்தார் எல்லாரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே டிவி வழியாக பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுங்க ஒவ்வொரு ஆண்டவரே கிரேஸ் டிவி விசுவாச குடும்பத்தாரையும் நான் இயேசு நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறையா. நீங்கள் அப்படியே செய்திருக்க நன்றி செலுத்துகிறேன். உமக்கே மகிமை இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து எனக்காக என்னோடய குடும்பத்துக்காக நாங்கள் செய்கிற ஊழியங்களோட பிஸ்னஸுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.